ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/2/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிராமணன்லேருந்து தேவதையாகிறீங்க. நீங்கள் தான் பாரதத்தை சொர்க்கமாக்குறீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய பிராமண குலத்தின் நஷா இருக்கணும், போதை இருக்கணும். ஏன்னா பிராமணர்களாகிய நாம தான் பாரதத்தையே சொர்க்கமாக்குறோம். அந்த போதை இருக்கணும். இல்லை, நானும் தேவதையாகி உலகத்தையே சொர்க்கமாக்குறேன், குறிப்பாக பாரதத்தை சொர்க்கமாக்குறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நான் சுதந்திர போராட்ட தியாகின்ட்டு அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே இன்னும் துக்கம் நிரம்பியதாக, இன்னும் ஏழ்மையானதாகத்தான் மாறி இருக்குது. ஆனால் உண்மையிலே செல்வம் நிறைந்த சொர்க்கமாக நாம் தான் மாற்றுறோம். அப்படின்னா எவ்வளோ போதை இருக்கணும். அந்த போதை உங்களை தூய்மையாக வச்சுருக்கும். அதுக்கு தான் இந்த போதை, சுத்த அகங்காரம் இருக்கணுன்றது. கேள்வி: உண்மையான பிராமணர்களுடைய முக்கியமான அடையாளங்கள் என்ன தெரியுமா? அவங்க இந்த பழைய உலகத்திலிருந்து தன்னுடைய புத்தின்ற நங்கூரத்தை எடுத்துடுவாங்க. அதான் உண்மையான பிராமணர்கள் இல்லையா? அவங்களுக்கு போகிற இலக்கு சத்தியுகம்தான் தெரியும், பரந்தாமந்தான் தெரியும். கலியுகத்தை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துடைய கரையை விட்டாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி தான் அவங்களுக்கு அனுபவமாகும். எவ்வளோ சூப்பர் பாயிண்ட்டு இல்லையா? ஸோ அதுதான் உண்மையான பிராமணர்களுடைய அடையாளம். அதனால் அவங்க கை காரியம் செஞ்சாலும் புத்தி எப்போவுமே பாபாவையே நினச்சிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மயோகி நிலை. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். பிராமணர்கள்னால் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பாங்க. குப்பையில் தாமரை வேறு இருந்தாலும் தாமரை எங்கே இருக்கும்? மேலே விலகி இருக்கும். அந்த மாதிரி விலகி இருப்பாங்க. ஸோ பிராமணன் அப்படின்னா ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான முயற்சியை சதா காலமும் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். பிராமணன்னா காமம் என்ற மகாவிரோதியை வெற்றி கொண்டவர்கள்னு அர்த்தம். ஸோ பிராமணன்றதுக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். இல்லை, ஒரு மதத்துக்கும், குறிப்பாக முஸ்லீம் மதத்துக்கும் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி சொல்லுவாங்க. நாம் சொல்லணும், பிராமணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பழைய உலகத்தை புத்தியிலிருந்து நீக்கியவர்கள், பழைய உலகத்தின் கரையை விட்டுட்டு போனவங்க, கைகள் காரியம் செஞ்சாலும் புத்தி பாபாவோடு இணைஞ்சு இருப்பவர்கள், அப்படிப்பட்ட கர்ம யோகிகள், தாமரை மலருக்கு சமமாக விலகி இருக்கிறவங்க, ஆத்மா அபிமானி பயிற்சியை சதாகாலமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, காமன்ற மகாவிரோதியின் மீது முழு வெற்றி அடைந்தவர்கள், இவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைங்களுக்கு? பிராமண குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ நாம் இப்போ பிராமணன் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க. ஏன்னா வர்ணங்களையும் நினைவு செய்யணும். இப்போ என்ன வர்ணத்தில் இருக்கிறோம், அடுத்து என்ன வர்ணத்துக்கு போக போகிறோம். ஸோ உங்களுடைய மனசுக்குள்ளே நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் சுயம் பகவானே எனக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரம்மா கற்பிக்கலை, பிரம்மா மூலமாக சிவ பாபா கற்பிக்கிறார். பிராமணர்களாகிய நமக்குத்தான் கற்பிக்கிறார், சூத்திரர்களுக்கு இல்லை. அதை தான் சூத்திரனாக இருக்கிறதுனால கர்ணனுக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு மகாபாரதத்தில் இருக்கும். ஏன்னா சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆகாமல் தேவதை ஆக முடியாது.
ஆஸ்தி சிவபாபா கிட்ட இருந்து தானே கிடைக்கிது. அப்போ அவருடைய ஞானம் பிரம்மா மூலமாக தானே கிடைக்கிது. அப்போ அதை அடையாமல் எப்படி சிவபாபாவுடைய ஆஸ்தி அடைய முடியும்? அந்த சிவபாபா எல்லோருக்கும் தந்தை. இந்த பிரம்மா பாபா கூட எல்லோருக்கும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆதாம்னு சொல்கிறாங்க இல்லையா? மற்றபடி எல்லாருக்கும் தனித்தனியாக லௌகீக தந்தை இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட பக்தி மார்க்கத்தில் பரலௌகிக தந்தை எல்லோரும் நினைக்க தானே செய்கிறாங்க. ஏன் நினைக்கிறோன்னு தெரியாமல் நினச்சாங்க. இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம் அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்ட்டு. இந்த பிரம்மா அலௌகீக தந்தை, அவரை பற்றி யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ எங்கேயோ ரேராக தான் பிரம்மாவுக்கு கோயில் இருக்குது. மவுண்ட் அபுல கூட கோயில் இருக்குது. அது அவருடைய கோயில்னு தெரியாது யாருக்கும் இல்லையா? அந்த தில்வாலா கோயில் அவங்க மகாவீரர் கோயில்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தில்வாலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. தில்வாலானா மனதை கொள்ளை கொள்பவர். அது யார்? சிவபாபா தான். பிரஜாபிதா ஆதிதேவ பிரம்மா கிடையாது. ஏன்னா அந்த பிரம்மாவுக்குள்ளே தான் சிவபாபா இருக்கிறார். அது பிரம்மாவுடைய கோயில். ஆனால் பேர் சிவபாபாவுடைய பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே தான் சிவபாபா இருக்கார். ஆத்மாக்கள் எல்லோரையும் சதா காலத்துக்கும் சுகமாக ஆக்குபவர், குஷிப்படுத்துகிறவர் ஒரே ஒரு சிவபாபா தான் அப்படிங்கிறத நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் கீழான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் ஆஸ்தி அடையிற நீங்களே இதை அடிக்கடி மறந்துடுறீங்களே. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கும். நினைக்கிறது ரொம்ப ஈஸி தானே. யோகம்ன்ற வார்த்தையை சன்னியாசிகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இங்கே நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணுறீங்க. யோகன்றது பொது வார்த்தை ஆயிடுச்சு. ஈஷா யோகா, அந்த யோகா, இந்த யோகா. அதனால் நம்ம யோகா சொன்னால் அதில் இதுவும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதை யோகா ஆசிரமம்னு கூட சொல்ல மாட்டாங்க. இங்கே குழந்தைகளும் தந்தையும் உட்காந்துட்டு இருக்கிறார். குழந்தைங்களுடைய கடமை எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணுறது. நாம் பிராமணர்கள். தாத்தா கிட்டேருந்து பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ இங்கே சிவபாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, தாத்தாவாகவும் இருக்கிறாரு. ஏன்னா பிரம்மாவும் ஒரு அப்பா ஆயிடுறாரு. அந்த அப்பாவுக்கும் அப்பா சிவபாபா இல்லையா? ஸோ அதனால் தாத்தாவுடைய ஆஸ்தி பிரம்மா மூலமாக கிடைக்கிது. குழந்தையுடைய கடமையே அப்பாவை நினைவு பண்ணுறது தான்றார். ஸோ இதை முஸ்லீம்களும் சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை படைத்ததே அவரை நினைக்கிறதுக்கு தான்ட்டு. ஆனால் அந்த படைக்கிறதுன்றதுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. பிரம்மகுமாரிகளாக படைக்கிறதுடைய அர்த்தத்தை தான் அங்கே படைக்கிறதுன்னு சொல்கிறது. உண்மையிலே படைப்புன்றது பிரம்மகுமாரிகளை படைக்கிறது தான், பிராமணர்களை. அதனால் பாபா சொல்கிறாரு, எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆஸ்தி அடையிறதுக்கு அதான் பண்ணுவோங்க. அதாவது உலகத்தின் விஷயத்தை தானே எல்லோரும் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் பாபாவை மட்டுமே நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உலகமே பாபாவாயிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு ஞானப்பழம்னு எனக்கு உலகமே பாபா தானுன்ட்டு சிவனையே சுற்றி பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கிடைக்கிது. அதனால் எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படியே நினைங்க. வேறு ஏதோ நினைவு வருதா? இதை நினைக்கிறதுனால எனக்கு சொர்க்கம் கிடைக்க போதா? அதை நான் ஏன் நினைக்கணும்? அப்பாவை நினைக்கிறேன் அப்படின்னு நினைங்க. அப்படி உங்களுக்குள்ளே பேசணும்.
இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் நமக்கு சொல்லிக்கணும். சித்திரங்களை வச்சு நினைக்கணுமா? நினைங்க. லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை பாருங்கள், சிவபாபா ஃபோட்டோவை பாருங்கள், பிரம்மா பாபா ஃபோட்டோ பாருங்கள், மாமா ஃபோட்டோ பாருங்கள், எப்படியெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்க நினச்சி பாருங்கள். எப்படியோ நினைவு வருது இல்லை? நாம் பிராமணர்கள், ஆனால் எதை பார்த்தாலும் சிவபாபா கிட்ட புத்தி போகணும், அது முக்கியம். மற்றவங்கள ஃபாலோ பண்ணலாம், அவ்வளோதான். நினைக்கக்கூடாது. நாம் பிராமணர்கள், தந்தைக்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ அந்த லௌகீக பிராமணர்கள் எப்போயாவது தன்னுடைய குலத்தை மறக்கிறாங்களா? நாங்களும் பிராமின், ஹை கிளாஸ் பிராமின் பெருமையாக சொல்லுவாங்க. உண்மையான ஹை கிளாஸ் பிராமின் நாம தான். ஆனால் நாம் மறந்துடுறோமே, சாதாரணமானவராக நடந்துக்கிறோமே, உயர்ந்தவராக நடந்துக்கிறது இல்லையே. அதுக்கு தான் சொல்கிறார், மறக்கக்கூடாது. ஏன்னா சூத்திரர்கள் தொடர்பில் வந்து பிராமணத்தன்மையை மறந்துடுறீங்க. அதுதான் ட்ராபேக்கு கர்ணனுக்கு இல்லையா? துரியோதனன் கூடவே இருக்கிறதுனால அவன் உயர்ந்தவன்றதை மறந்துடுறான். அதான் பிரச்சனை. அதனால தான் விலகி இருக்க சொல்கிறார். பிராமணர்களோ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அப்போ எப்படி இருக்கணும்? உங்கள் நடத்தையில் உயர்ந்தவர்கள், அதை புரிஞ்சுக்கணும். பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிரம்பியவர்கள். ஸோ பகவானை எப்படி அனைத்தையும் அறிபவர்னு சொல்கிறாங்க, அந்த அனைத்தையும் அறிபவராக இப்போ நீங்கள் ஆகிட்டீங்க. ஆனால் அந்த அனைத்தையும்ன்றதுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. முக்கால ஞானத்தை அறிபவர்னு அர்த்தம். அது நமக்கு கொடுத்துட்டார். மற்றபடி எல்லாருடைய மனசில் என்ன இருக்குதுன்றதை ஒன்றும் அவரும் பார்க்குறதில்ல, நம்மளும் பார்க்குறதில்ல. அது நமக்கு தேவையும் கிடையாது. அவருக்கு சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்குது. ஏன்னா இந்த சிருஷ்டி மரத்தின் விதை இல்லையா அவர்? அப்போ கண்டிப்பாக விதைக்கு மரத்துடைய முதலிடை கடை பற்றி தெரியும் தானே. ஸோ அந்த மாதிரி தந்தையை அதிகமாக நினைவு பண்ணணும். இந்த பிரம்மாவுடைய ஆத்மா கூட அந்த சிவத்தந்தையைத்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது. சிவபாபாவும் சொல்கிறார், இந்த பிரம்மா கூட என்ன நினைவு செஞ்சாதான் இந்த பதவி அடைய முடியும். சும்மா கிடைச்சிடாது. காட்சி காட்டிட்டதுனாலே கிடைச்சிடாது, நினச்சாதான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் நல்லா நினைவு பண்ணிங்கன்னா நீங்களும் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்கிறார். இல்லை பிரம்மா பாபாவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்ட்டு அவர் நினைக்காம உட்காந்துட்டாரா? மாமா நினைக்காம உட்காந்துட்டாங்களா? முயற்சி பண்ணாங்கல்ல. அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணணும். முதல்ல நீங்கள் அசரீரியாக தான் வந்தீங்க. அதனால் இப்போ மறுபடியும் நாம் அசரீரியா ஆகி திரும்பி போகணும். அசரீரினா என்ன அர்த்தம்? சரீரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவாக தான் மேலேருந்து வந்தோம். வெறும் ஆத்மாவை தான் பூமியிலேருந்து மேலே போகணும், உடம்பை விட்டுட்டு. எந்த நினைவும் இல்லாமல் மேலேருந்து கீழே வந்துச்சு ஆனந்தமாக, அதே மாதிரி ஆனந்தமாக மேலே போகணும். முதலில் என்ன நடந்ததோ அதே தான் கடைசி. ஸோ மற்ற எல்லாருமே உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க தான் அப்படின்னு தெரிந்த பிறகும் அவங்கள ஏன் நினைக்கிறீங்க? சூப்பரில் துக்கம் கொடுக்குறாங்க தானே. ஏதாவது ஒரு உறவு எனக்கு துக்கமே கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா உறவும் கலியுகத்தில் துக்கம் கொடுக்கவே செய்யும். நீங்கள் சக்தியை பயன்படுத்தி அதை மறப்பீங்க, அது வேறு விஷயம். ஆனால் துக்கம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் அவங்கள நினைக்கணுன்றாரு. ஏன் நினைப்பானு அதுக்கப்புறம் துக்கம் கொடுக்குறாங்கன்னு துடிப்பானு. ரோட்டில் போகிற ஓனானை எதுக்கு இடுப்பில் கட்டிட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லுவானுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறார், எல்லாம் துக்கம் கொடுக்குறவங்க தான். பிறகு அவங்கள ஏன் நினைக்கணும்? சுகத்தை மட்டுமே கொடுக்குற நான் உங்களுக்கு கிடைச்சிட்டேன். உங்களை புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கிறேன். அங்கே எந்த துக்கமும் இருக்காது. அப்படிப்பட்ட என்ன நினைக்கிறத விட உங்களுக்கு யாராவது உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா உங்களை நினைக்கிறதுக்கு? ஸோ அங்கே ஒருவருக்கொருவர் தெய்வீக சம்பந்தம் இருக்கும். ஆனால் இங்கே இந்த கலியுகத்தில் முதல்ல ஆண் பெண் சம்பந்தத்தினால தான் துக்கமே வருது. அது உண்மை தானே?
நல்ல சந்தோஷமாக இருக்கிற பையன் லவ் பண்ண பிறகு தான் அவனுக்கு பிரச்சனையே உண்டாகும். யார் கூடயாவது பேசினா அவனுக்கு டென்ஷன் ஆகும். இப்படியெல்லாம் நமக்குள்ளே குணம் இருக்குதுன்னே தெரியாது. அதேமாதிரி திருமணமான இன்னும் நிறைய பிரச்சனை. ஏன்னா விகாரி ஆகிடுறாங்க. உங்களை இப்போ அந்த சுகமான உலகத்துக்கு தகுதி உடையவராக மாற்றுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அங்கே ஏன் சுகமாக இருக்குது தெரியுமா? அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. இங்கே காமன்ற மிகப்பெரிய விரோதி இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு துக்கம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குறான். கோபத்தை கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் தரும்னு. அதனால தான் பாபா சொல்றார், காமத்தை வெல்லணும். அதுதான் முதல் இடைக்கடை முழுவதும் உங்களுக்கு துக்கம் கொடுக்குது, உங்களை தூய்மையற்றவராக ஆக்கிடுது. தூய்மையற்ற அப்படிங்கிற சொல்லே விகாரத்தை பற்றியது. இந்த விரோதி மேலே வெற்றி அடையணும். நாம் சொர்க்கத்தின் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எது வரைக்கும் இந்த நிச்சய புத்தி இல்லையோ அது வரைக்கும் உங்களால் எதையுமே அடைய முடியாது இல்லையா? சொர்க்கத்தின் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம், அதுக்காக காமத்தை வெல்லணும், அதுக்காக தூய்மையாக இருக்கணும், அதுக்காக பாபாவை நினைக்கணும்னு தோணும். இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்ற நிச்சய புத்தி இல்லைன்னா அப்புறம் நீங்கள் வேறு என்ன பண்ண போகிறீங்க? எந்த முயற்சியும் பண்ண போகிறதில்ல, எதையும் அடைய போகிறதும் கிடையாது. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைங்க மனம் சொல் செயலில் ரொம்ப சரியாக நடந்துக்கணும். எண்ணத்தினாலும் சரி, வார்த்தையினாலும் சரி, செயல்னாலும் சரி, கரெக்டாக ஸ்ரீமத் படி நடக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறீங்கன்னு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, அதற்கேற்ற நடத்தை இருக்கணும். அப்போ தான் போக போக மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி வேணும் அப்படின்னு எல்லோருமே விரும்புகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க, சத்தியுகத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. அதை சொர்க்கம்னு சொல்லுவோம், அதை ராமராஜ்யம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நரகத்தில் தான் ராவண ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்தை பற்றியுமே யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிட்டாங்க 100%. இப்போ இதிலிருந்து முயற்சியின்படி தூய புத்தியுடையவர்களாக நீங்கள் மாறுறீங்க. பாபா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். அதனால் பாபா சொல்கிற வழிப்படி மட்டும் நடங்க. பழைய உலகத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருங்கன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், நான் இந்த பிரம்மாவுடைய உடல் உறுப்பு மூலமாக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இந்த உடல் மூலமாகத்தான் நான் சொல்கிறத கேட்குறீங்க. குழந்தைங்க, நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும். அது மட்டும் இல்லை, இது பழைய அழுக்கான உடம்பு, இது துக்கத்தை தான் கொடுக்குது. ஏன் அதை நினைக்கணும்? பிராமணர்களாகிய நீங்களோ இன்னும் பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகலை. ஆனாலும் அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால மகிமைக்குரியவர்களாக இருக்கிறீங்க இல்லையா? தேவதைகளுக்கு பாடுற மகிமையெல்லாம் உங்களுடைய மகிமை. ஆனால் தேவதைகள் பூஜைக்கு தகுதியானவர்கள், ஏன்னா தூய்மை ஆயிட்டாங்க. நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தை தூய்மையான சொர்க்கமாக்குறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு மகிமை பாடப்படுது. ஆனால் உங்களுக்கு இப்போ பூஜை நடக்க முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு பாடக்கூடிய அந்த மகிமை பாடல் எல்லாமே பிராமணர்களாகிய உங்களுடையது தான். ஏன்னா தேவதைகளுக்கு எந்த மகிமையும் கிடையாது, பூஜைக்குரியவர், ஆனால் மகிமை கிடையாது. அவங்க எந்த காரியமும் பண்ணலை மகிமைக்குரிய காரியத்தை. ஆனால் அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக்கி மற்றவர்களையும் தூய்மையாக்கிற அந்த மகிமைக்குரிய காரியத்தை நம்ம இப்போ தான் பண்ணுறோம் பாபா உதவியோடு.
பாபா உங்களைத்தான் சூத்ரன்லேருந்து பிராமணனாக ஆக்குறார். ஜெகதம்பா பிரம்மாவுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க. ஆனால் இவங்க யாருன்னு கட்டுறவங்களுக்கே தெரியாது. ஜெகத்பிதாவோ பிரம்மா தானே, அவரை தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க. தேவதைகளுக்கு ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், உடம்பும் தூய்மையாக இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் உடம்பு தூய்மையாக இல்லை, ஆத்மா தூய்மை ஆகிட்டு இருக்குது. இன்னும் 100% தூய்மை ஆகலை. தூய்மை ஆகிறதுக்காக தான் ஈஸ்வரனுடைய வழிபடி நடக்கிறீங்க. அதன் மூலம் பாரதத்தையும் சொர்க்கமாக ஆக்குறீங்க. சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆகுறீங்க இல்லையா? பாரதத்தை சொர்க்கமாக்கி நீங்களும் அதுக்கு தகுதியுடையவராக ஆகுறீங்க இல்லையா? ஞானத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? சொர்க்கத்தை உருவாக்குறோம். ஆனால் அதுக்கு நாம் தகுதியுடையவர் ஆகணும்ல, அதான் சுய புருஷார்த்தம். ஆனால் தான் நீங்கள் சேவை செய்யும்போது முயற்சி இல்லாமல் பண்ணிடாதீங்க, யோகம் இல்லாமல் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறார். ரெண்டும் கடைசியில் சொர்க்கத்தை கட்டி கடைசியில் நீங்கள் அங்கே போகலைன்னா சதோ பிரதானமாக கண்டிப்பாக ஆகணும். ஸோ பிராமணர்களாகிய நமக்குத்தான் பாபா உட்காந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பிராமணர்களுடைய மரம் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பிராமணர்களில் யார் பக்காவாக ஆகுறாங்களோ அவங்க தான் பிறகு தேவதை ஆவாங்க. இது புது மரம். ஸோ அதனால் கண்டிப்பாக மாயாவின் புயல் வரும். சத்தியுகத்தில் எந்த மாயின் புயலும் வராது. இங்கே தான் மாயின் புயல் வந்து பாபாவுடைய நினைவில் உங்களை இருக்க விடாது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். பாபாவுடைய நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகணும். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஆனால் மாயைக்கு தெரியும் இல்லையா? நினச்சா சதோ பிரதானம் ஆகிடுவாங்க, அப்போ கலியுகம் முடிஞ்சிடும். அதனால் முடிய விடாது இது. அதனால் நினைக்க விடாமல் வேறு எதுலையாவது உங்களுடைய கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் முயற்சி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாரதத்துடைய புராதன யோகத்துக்கு அவ்வளோ பெருமை. ஸோ இதை யாராவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்காரங்க கூட விரும்புகிறாங்க. இப்போ 2 வகையான யோகம் இருக்குது. ஒன்று ஹடயோகம், இன்னொன்று இந்த ராஜயோகம். ஸோ பாரதத்தின் மிக பழமையான இந்த ராஜயோகத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் கீதையில் என் பேருக்கு பதிலாக கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்கன்னு பாபா சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே நினைக்கிற விஷயம் யோகம்ன்றது. அப்போ பாபாவுக்கு பதிலாக கிருஷ்ணரை நினைக்கிறதுனா சுத்தமாக அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லை? அப்போ சிவனுடைய பிறந்த நாளுக்கும் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சொர்க்கத்தின் பிறந்த நாளுக்கும் வைகுண்டத்தின் ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அதில் கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடந்தது வைகுண்டத்தில். சிவபாபாவுடைய ஜெயந்தி எப்போவோ அப்போவே கீதை ஜெயந்தியும் நடக்குது. ஸோ வைகுண்டத்துக்கும் ஜெயந்தி நடக்குது. அது இந்த கீதையின் மூலம் நீங்கள் தூய்மையாகி வைகுண்டத்துக்கு போகும்போது வைகுண்ட ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ முந்தைய கல்பம் மாதிரியே இப்போ பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதுக்காக அவர் சொல்கிறது என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. என்னை நினைக்காததுனால தான் மாயா ஏதாவது பாவக்காரியங்களை செய்ய வச்சிடும் இல்லையா? நினைவு செய்யலை, அதனால் மாயா அடி விழுந்துடுது. நினைவில் இருந்தீங்கன்னா மாயாவால் அடிக்க முடியாது. இது குத்துச்சண்டை இல்லையா? ஸோ நினைவு தான் பாதுகாப்பு கவசம். நினைவு இல்லைன்னா மாயா குத்திடும். நம்முடைய விரோதி இந்த மாயா. மற்றபடி அந்த மனுஷனும் நம்முடைய விரோதி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் கல்யாணம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை அழிக்க தான் செய்கிறாங்க. திருமணத்தில் தூய்மை இழக்க வச்சிடுறாங்க. அது இல்லாமல் நிறைய பிரச்சனை வர்றதையும் பார்க்குறோம். அந்த நேரத்தில் பிரச்சனை அந்தளவுக்கு வந்திருக்காது. இப்போ வீட்டுக்கு வீட்டு பிரச்சனையும் பார்க்குறோம். ஸோ அதனால தான் பாபா அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கிறார். எமர்ஜென்சி சட்டம். என்னது அது? குழந்தைகளே, இந்த காமம் மகாவிரோதி, இதன் மீது வெற்றி அடையுங்கள்.
மற்றும் பவித்திரத்தாவின் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. தூய்மையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்கள். யாரும் தூய்மை இழக்கக்கூடாது. அப்போ தான் பாபா குழந்தை. ஸோ ஜென்மமாக நீங்கள் இந்த காம விகாரத்தினால தான் தூய்மை இழந்திருக்கிறீங்க. அதனால தான் காம மகாசத்ருன்னு சொல்கிறது. தூய்மை இழந்தாலே அனைத்தையும் இழந்துடுவோம். அனைத்தையும் இழந்ததுக்கு காரணம் தூய்மை இழந்தது. ஸோ அப்படி தூய்மை இழக்க வைத்த இந்த காமம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. அதனால தான் சாது சன்னியாசிகள் உட்பட எல்லோரும் பதித பாவனா வாங்கன்னு கடவுளை கூப்பிடுறாங்க. சத்தியுகத்தில் யாரும் தூய்மையற்றவர்கள் கிடையாது. அதனால் அங்கே யாரும் கூப்பிடலை கடவுளை. பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுத்து எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஏன்னா இங்கே எல்லோரும் துர்கதியில் இருக்கிறாங்க. இந்த ஞானம் கடவுளை தவிர வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது. ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒரு ஞானக்கடல் மட்டும்தான். ஸோ ஞானத்தினால தான் இந்த கலியுக இரவு சத்யுக பகலாக மாறுது. பகல் ராமராஜ்யம், இரவு ராவண ராஜ்யம். ஸோ இந்த வார்த்தையுடைய சரியான அர்த்தம் கூட நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் முயற்சியில் மட்டும் பலவீனமாக இருக்கிறீங்க குழந்தைகளே. ஸோ முயற்சி பண்ணணும். சதோபிரதானமாகிறதுக்கு, நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நினச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். 84 பிறவி முடிச்சிருக்கிறீங்க. இப்போ தூய்மையாகி வீட்டுக்கு போகணும் திரும்பி. ஸோ தூய்மை ஆனால் தான் போக முடியும். அதனால தான் தூய்மையாக சொல்கிறேன். ஸோ நான் தூய்மையான ஆத்மான்ற சுத்தமான அகங்காரம் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அழுக்காக மாட்டீங்க. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தையே சொர்க்கமாக்குறோம். பிறகு அந்த சொர்க்கத்தில் வந்து ராஜ்யமும் பண்ணுவோம். அதுக்கு நாம் இப்போ முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ராஜாராணியாக கூட ஆக முடியும். முயற்சி கம்மியாக இருந்தால் பிரஜையாகவும் ஆகிடுவீங்க. ஸோ எப்படி ராஜாராணியாக ஆகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? அம்மா பாபா எப்படி ஆகிறாங்கன்னு பார்க்குறீங்க இல்லை? ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இப்போதைய விஷயம்தான். லௌகீக சம்பந்தத்துக்காக அப்பாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம கீழான நிலையை அடைஞ்சிருக்கிறோம். ஸோ பாபா கொடுக்குற அட்வைஸ் என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுடைய பாவக்கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். நாம் இப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேருக்கு சேவை செய்கிறோம். குழந்தைங்க தந்தைக்கிட்ட வரும் பொழுது சிவபாபா கூட ஞானம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார் குழந்தைகளை. இல்லை, நம்ம வருவதே அந்த ஞான பழத்தை பெறுவதற்கு தான் வரும். ஸோ பிரம்மா பாபா கூட சிவபாபா கிட்ட வந்து இந்த ஞானத்தை கற்றுக்கிறார். சிவபாபா சொல்கிறாரு, நான் காலையில் வருகிறேன். பிறகு யாராவது சந்திக்க வராங்க அப்படின்னா இதை புரிய வைக்க மாட்டாங்களா என்ன? இதுபோல் பாபா நீங்கள் வந்து சொல்லி புரிய வைங்க, நான் புரிய வைக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? இல்லையா? அப்போ பாபா வரமாட்டார், பிரம்மா பாபா புரிய வைப்பார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த ஞானம், பாபா சொல்லிட்டார் இல்லையா? இது ஆழமான விஷயம். நானும் எல்லோரையும் விட ரொம்ப நல்லா புரிய வைக்க முடியும். நீங்கள் சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு, இவர் புரிய வைக்கலை, பிரம்ம பாபா புரிய வைக்கலை அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லையா? 2 பேரும் சேர்ந்து தான் புரிய வைக்கிறாங்க இல்லையா? ஒன்று எப்போ பண்ணாலும் சிவபாபா பேசுகிறதாவே புரிஞ்சுக்கணுன்றார். அதுக்காக பிரம்மா பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அதுக்கு தான் பாபா 2த்தையும் சொல்கிறார். ஏன் இப்படியும் சொல்கிறார் அப்படியும் சொல்கிறாருன்னா, பிரம்மா பாபா சொன்னாலும் அது சிவபாபா ஞானம்தான் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக பிரம்மா பாபாவுக்கு புரிய வைக்க தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது.
கல்பத்துக்கு முன்னாடியும் இவர் புரிய வச்சார். அதனால தானே இந்த பதவி அடைஞ்சார். மம்மாவும் புரிய வச்சாங்க. அதனால் அவங்களும் உயர்ந்த பதவி அடையிறாங்க. மம்மா பாபாவை சூக்ஷ்மவதனத்தில் குழந்தைங்க பார்க்குறாங்க இல்லையா? இப்போ குழந்தைங்க பாபாவை ஃபாலோ பண்ணணும்ல இல்லையா? ஏன் சூக்ஷ்மவதனத்தில் காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பூர்ண ஸ்வரூபத்தை அங்கே பார்க்குறாங்க. சம்பூர்ண மம்மாவும் சம்பூர்ண பிரம்மாவையும். அப்போ அவங்க ஆகிட்டாங்க போன கல்பத்தில். அந்த காட்சி அங்கே இருக்குது. ஸோ சமர்ப்பணம் ஆகியும் ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்லாம் இருக்க முடியாது. ஏழைகள் தான் சொல்கிறாங்க, பாபா இது எல்லாமே உங்களோடது பாபான்ட்டு. சிவபாபாவோ கொடுக்குற வள்ளல். அவர் யார்கிட்டையும் எதையும் வாங்கிறது கிடையாது. அதனால் அவர் குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, குழந்தை இது எல்லாமே உன்னுடையது தான். நான் ஒன்று எனக்காக இங்கே மாளிகை கட்டிக்கிறது கிடையாது. இங்கேயும் சரி சொர்க்கத்துலேயும் சரி சிவபாபா மாளிகை கட்டிக்கிறாரு. குழந்தைங்களுக்காக தான் இங்கேயும் பில்டிங் கட்டப்படுது, அங்கேயும் உங்களை நான் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிறேன். ஸோ அப்போ அது உங்களுக்காக தான் பயன்படுது. இப்போ இந்த ஞான ரத்தினங்கள்னால புத்தி பையை நிரப்பிக்கோங்க. என்னுடைய புத்தி பையை நிரப்புங்கன்னு கோயிலில் போய் பக்தர்கள் வேண்டுறாங்க. ஆனால் எப்படி நிரப்புறது, எந்த பொருள்னால் பையை நிரப்புறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க லக்ஷ்மி கிட்ட போய் வேண்டுறாங்க, பையை நிரப்புங்க. ஏன்னா அவங்க தானே காசுக்கான தேவி. சிவன் கிட்ட அப்படி சொல்கிறது கிடையாது. சங்கரன் கிட்ட கூட போய் சொல்கிறாங்க. ஏன்னா சிவனும் சங்கரனும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. பையை நிரப்புறது சிவபாபா தான், சங்கர் கிடையாது. ஸோ சத்தியமான விஷயத்தை பாபா சொல்கிறார். ஏன்னா அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். ஸோ சுகத்தை அடையிறதுக்கான விஷயத்தை பாபா சொல்கிறார். குழந்தைங்க நீங்கள் இல்லற விவகாரத்திலையும் இருக்கணும், தொழிலையும் செய்யணும். ஒவ்வொருத்தரும் தனக்காக அறிவுரை கேட்குறாங்க. பாபா நான் இந்த விஷயத்தில் பொய் பேச வேண்டியிருக்கு பாபான்றாங்க இல்லையா? ஒரு சில வேலையில் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், பிஸ்னஸ்லையும் இருக்கும். ஸோ அப்போ பாபா ஒவ்வொருத்தருடைய நாடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அறிவுரை கொடுக்குறாரு. ஏன்னா நான் சொல்கிறத இவங்களால் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி அறிவுரை கொடுக்கறது வேஸ்ட்டு தானே. அப்போ நாடி பார்த்து அவங்களால செய்யக்கூடிய விஷயத்தை அறிவுரையாக பாபா கொடுக்குறார். ஸோ செய்யக்கூடியதாக கொடுக்குறார். அப்போவும் அதை செய்யலை அப்படின்னா கீழ்ப்படியாதவர்கள் வரிசையில் அவங்க வந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய கணக்கு வழக்கு இருக்குது இல்லையா? இல்லை இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட ஒன்று சொல்லி கேட்கலை அப்படின்னா கீழ்ப்படியாத குழந்தை தானே. அப்போ அதே மாதிரி தானே பாபாவுக்கும் நம்ம குழந்தை. இப்போ நம்ம குழந்தை நம்ம சொல்கிறது அப்படியே கேட்கணும், கேட்குற குழந்தை தானே நமக்கு பிடிக்கும். அப்படி தானே பாபாவுக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி பாபா சொல்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு கணக்கு வழக்கு இருக்குது. முரளியிலே நமக்கு புரிஞ்சிக்கலாம் இது நமக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு. சர்ஜனும் ஒருத்தர் தான். ஸோ எல்லா நோய்க்கும் வைத்தியம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட தான் வந்தாகணும். அவர் தான் முழுமையான அறிவுரை கொடுப்பார். எல்லோருமே கேட்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாபா இந்த நிலைமையில் நான் எப்படி நடக்கணும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கணும். பாபா தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? நாம் சொர்க்கவாசியாக ஆக போகிறவங்க தான். இப்போ நாம் சங்கமயுகவாசியாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இப்போ நரகத்துலேயும் இல்லை சொர்க்கத்துலேயும் இல்லை, நரகத்துலேருந்து விலகி வந்துட்டோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கடலுக்கு நடுவில் ஒரு தங்க துவாரகையை உருவாக்கிட்டு இருக்கிறார். கடலுக்கு நடுவில்னா என்ன அர்த்தம்? தீவு இல்லையா? தீவு அல்லது நடுவில், இந்த கரையும் இல்லை அந்த கரையும் இல்லை, நடுவில். அதான் சங்கமயுகம். ஸோ யாரெல்லாம் பிராமணர் ஆகிறாங்களோ அவங்களுடைய நங்கூரம் இந்த மோசமான உலகத்திலேருந்து எடுத்தாச்சு, கலியுகத்திலேருந்து எடுத்தாச்சு. கலியுகத்தின் கரையை விட்டுட்டோம் நாம். சில பிராமணர்கள் நினைவு யாத்திரையில்
தீவிரமாக போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் குறைவான வேகத்தில் போகிறாங்க. சிலர் பாபா கையை விட்டுடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்துக்கே திரும்ப போயிடுறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, படகோட்டி இப்போ நம்மளை அழைச்சிட்டு போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பண்ணக்கூடிய யாத்திரைகள் நிறைய விதம் இருக்குது. ஆனால் இது முற்றிலும் தனிப்பட்ட யாத்திரை, ஒரே யாத்திரை தான், ஒரே விதம் தான். பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதன் மூலம் சொர்க்கத்துக்கு போகிறோம். போக விடுவானா மாயா? அதனால் மாயாவின் புயல் வரும். ஸோ அதை தான் அங்கே சீதையை மீட்கிறதுக்கு ராமர் போகிறதுக்காக கடல் மேலே போட்ட பாலத்தை ராவணன் புயலை கொடுத்த அந்த பிரிட்ஜை இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது மாயையின் புயல் வருதுன்ட்டு. ஸோ அது நினைவை துண்டிச்சிடுது. இல்லை, இங்கே யாத்திரையே நினைவு யாத்திரை தானே, போக விடாமல் தடுக்குது. ஸோ அதனால் இந்த நினைவு யாத்திரையை நல்லபடியாக பக்காவாக்குங்க, ஸ்ட்ராங்காக்குங்க, முயற்சி பண்ணுங்க. முடியும் உங்களால். ஏன்னா நீங்கள் கர்ம யோகிகள். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மனம் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அரை கல்பமாக நாயகிகளாகிய நீங்கள் உங்கள் நாயகனை நினைவு செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க பக்தி மார்க்கத்தில் கூட. ஸோ பாபா இங்கே ரொம்ப துக்கமாக இருக்குது, எங்களை சுகதாமத்துக்கு எஜமானராக்குங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. நினைவு யாத்திரையிலே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். நீங்கள் தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிருந்தீங்க, இப்போ இழந்துட்டீங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதை தான் புராதன பாரதம்னு சொல்கிறோம். பாரதத்துக்கு தான் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக, பெரியதாக, எல்லாத்தையும் விட பழமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்குது. அதனால்தான் எல்லோரும் அதுக்கு உதவி பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட நிறைய தானியம் வந்துடும், நாம் மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த மற்ற நாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் எல்லோருக்கும் சேர்த்து விநாசம், உலக விநாசம் எதிரிலே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதை யார் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே குஷி இருக்கும். கண்காட்சியில் எத்தனையோ பேர் வராங்க, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் பாபா கிட்டேருந்து முயற்சி செஞ்சு ஆஸ்தி அடையணுன்னு புரிஞ்சுக்கணுமே, இது புத்தியில் பதிய மாட்டேங்குதே. இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணணும், அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு மீண்டும் போகணும்னு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா இங்கேருந்து வெளில போனோடனே அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே நம்ம கர்ப்ப ஜெயிலில் வர மாட்டோம், எந்த ஜெயிலுமே அங்கே வர மாட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அங்கே எந்த பாவமும் செய்ய மாட்டோம். இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிற யாத்திரை கூட எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. சத்தியுகத்தில் ஒருபோதும் நீங்கள் ஜெயிலின் வாசலே பார்க்க முடியாது. அங்கே கர்ப்ப ஜெயிலும் இருக்காது, அந்த ஸ்தூல ஜெயிலும் இருக்காது. இங்கே எல்லாமே மாயையோடைய பகட்டாக இருக்குது. பெரிய பெரியவங்களை எல்லாம் கூட கொன்னுடுறாங்க. இன்றைக்கி நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நாளைக்கு அந்த மரியாதையே இல்லாமல் போயிடுது. இல்லை, நிறைய அரசியல் தலைவர்கள் உச்சத்தில் வச்சுருப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்கள போட்டு மிதிப்பாங்க. அந்தளவுக்கு மரியாதை குறைவாக அவங்கள பற்றிய செய்திகளை பரப்புவாங்க. ஸோ இப்போ எல்லா விஷயமும் வேகமாக நடக்குது, மரணம் கூட வேகமாக வந்துட்டு இருக்கும். சத்தியுகத்தில் இந்த மாதிரி எந்த விதமான உபத்திரவமும் நடக்காது. இன்னும் போக போக என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ரொம்ப பயங்கரமான காட்சியாக இருக்கும். குழந்தைங்க நீங்கள் நிறைய காட்சியும் பார்த்துருக்குறீங்க சாட்சாத்காரத்தில். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைவு யாத்திரை.
நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எண்ணம் சொல் செயலில் ரொம்ப ரொம்ப சரியானவர்களாக நடந்துக்கணும். பிராமணராக ஆன பிறகு எந்த ஒரு சூத்திரர்களுடைய காரியத்தையும் பண்ணக்கூடாது. பாபா கிட்டேருந்து கிடைக்கிற அறிவுரைப்படி முழுசாக நடக்கணும். அப்போ தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்ல முடியும். கர்மயோகியாகி ஒவ்வொரு காரியத்தையும் விடுபட்ட நிலையில் பாபா நினைவில் செய்யணும். எல்லாருடைய புத்தின்ற பைய ஞான ரத்தினங்கள்னால் நிரப்பிக்கணும். வரதானம் டபுள் லைட்டாகி கர்மாதீத்த அவஸ்தாவை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி காரியம் செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இயல்பானதாக இருக்குது, அதே மாதிரி கர்மாதீத்தாகிறது கூட ரொம்ப ஈஸியாக இயல்பாக இருக்கணுன்றார். ஸோ அதுக்கு டபுள் லைட்டாகி இருங்கள். டபுள் லைட்டாகி இருக்கணும் அப்படின்னா, கர்மம் செய்யும்பொழுது எப்போவுமே நான் வெறும் ட்ரஸ்டி தான்னு புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை செய்கிறதுக்கு நான் பொறுப்பு, அவ்வளவுதான். நான் செய்யலை, இன்னொருத்தர் சொல்கிறத செய்கிறேன். அப்போ அந்த கர்மத்தின் மீது பற்று வராது இல்லையா? கடையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஜமானர் சொல்கிறத செய்கிறீங்க, அந்த சேல்ஸ் ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, சேல்ஸ் நடக்கலைனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். அதான் ட்ரஸ்டின்றது. ஸோ அதேமாதிரி நான் ஆத்மான்ற ஆன்மீக ஸ்திதியில் இருக்கிற பயிற்சியும் பண்ணணும். ட்ரஸ்டி, அடுத்தது ஆத்மாபிமானி. இந்த 2 விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு வினாடியில் ஒரு வினாடியில் கர்மாதீத்த நிலையும் அடுத்த வினாடியை கர்மயோகியாகவும் இருப்பீங்க. கர்மாதீத்தன்றது காரியத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. அடுத்தது காரியம் செஞ்சாலும் அதிலிருந்து விடுபட்டு காரியம் செய்கிறது, அது கர்மயோகி. ஸோ இப்படி மாற்றி மாற்றி இருக்க முடியும். அதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் வெறும் ட்ரஸ்டி தான், ஆத்மன்னா உடம்பு கிடையாது. இது ஞாபகம் இருக்கணும். ஸோ அதனால் நிமித்தம், காரியம் செய்கிறதுக்கு ஒரு நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் கர்மயோகி ஆகுங்க. அப்போ தான் கர்மாதீத்த அவஸ்தாவை அனுபவம் செய்யுங்க. அதான் கர்மாதீத்த மனநிலையை அனுபவம் செய்வீங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன், யாருக்கு விசாலமான புத்தி இருக்குதோ அவங்களுக்கு நடக்க முடியாத காரியம் கூட நடந்துடும், நடத்தி காட்டுவாங்க அப்படிங்கிறார் இல்லையா? மனம் எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்குது, யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் நினைக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்க விரும்புவாங்க. ஸோ அப்போ நடக்க முடியாத காரியமும் பிறர் மூலமாக அவங்க நடத்தி காட்டுவாங்க. ஸோ அதனால் மனம் விசாலமானதாக இருக்கணும். அவ்யக்த ஈஸ்வர ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தன்மை மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன விசேஷத்தன்மை இருக்குதோ அதையெல்லாம் முன்னாடி வைங்க. அந்த லிஸ்ட்டை பலவீனங்களை முன்னாடி வைக்காதீங்க, விசேஷத்தன்மையை முன்னாடி வைங்க. அப்போ தான் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரும், நான் விசேஷமான ஆத்மா தான் அப்படின்னு. ஸோ பலவீனமான விஷயங்களெல்லாம் அதிகமாக யோசிக்கக்கூடாது. அப்போ தான் எப்போவுமே குஷியில் முன்னேறிட்டு இருப்பீங்க இல்லை? பலவீனமான விஷயத்தையே நினைக்க உங்களுக்கு துக்கம்தான் வரும். அதனால தான் அதை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை டக்குன்னு பலமான விஷயமாக ஆப்போசிட்டாக மாற்றிடணும் நடைமுறையில். ஸோ இதை தான் காலியாகி சம்ஹாரம் செய்யுங்கள்ன்ட்டு அவ்யக்த முறையில் வீடியோ போட்டிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த செகண்டே பலகீனத்தை அழிக்கணும், உள்ளடக்கி வைக்கக்கூடாது. உள்ளடக்கி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் வந்துடும். இன்னும் போக போக உலகம் மோசமாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். ஸோ நடைமுறையில் நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய மொழிகள் இருக்குது, நிறைய வடிவங்கள் நிறங்கள் எல்லாம் இருக்குது.
அதாவது பாபா குழந்தைகளே சொல்கிறார் இல்லையா. நிறைய நாட்டில் இருந்து வருவாங்க, நிறைய மொழி பேசுவாங்க, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கலரில் இருப்பாங்க. ஆனாலும் அத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எல்லார் மனதிலும் ஒற்றுமை இருக்குது இல்லையா. ஏன்னா எல்லாருடைய மனசுலையும் ஒரு பாபா தான் இருக்கிறார். அவருடைய வழிபடித்தான் எல்லோரும் நடக்கிறீங்க. ஸோ அதனால் பேசுகிற பாஷை நிறைய இருந்தாலும் எல்லாருடைய மனதின் பாஷை, மனதின் பாடல் ஒன்று தான். ஆஹா பாபா, ஆஹா ட்ராமா, ஆஹா எனதருமை பிராமண வாழ்க்கையே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய விசேஷ குணங்களை மட்டும் பாருங்கள், பிறருடைய விசேஷ குணங்களையும் பாருங்கள். உங்கள் பலகீனத்தையும் பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய பலகீனத்தையும் பார்க்காதீங்க. அப்போ விசேஷமானவர்களாகவே மாறிடுவீங்க. உங்களுடைய பார்வை மற்றவர்களையும் விசேஷமானவர்களாக மாற்றிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.